அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி ஆளுமை மிக்க நாளைய தலைவர்களை உருவாக்கும் வாராந்த வானொலி நிகழ்ச்சி இது. விவாத மேடை. அமெரிக்காவில் சற்று நாட்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான். ஒரு ஆண் மாணவன் தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி அதற்கு மிகவும் அடிமையாகி தொழில்நுட்ப சாதனமான தொலைபேசியிலே தற்கொலை செய்யும் வழியை கேட்டு தற்கொலை செய்து கொண்டார். அங்கு தொடங்கிய தற்கொலை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களிலே படையினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி அன்றே கண்ணதாசன் கூறிவிட்டார். நவீன செயலிகள் மக்களின் அந்தரங்க தரவுகளை திருடி வியாபாரம் செய்கின்றனர். இது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை பற்றிய விடயம். இவ்வாறு தனி உரிமை ஒன்றை மீறுவது, தனி உரிமை சம்பந்தமான சட்டங்களை இஸ்லாத்தில் மீறுவது மிகவும் பெரிய ஹராமான விடயம் என்பதே எனது கருத்தாகும். உழைப்பையும் அஹிம்சையையும் மட்டும் கொண்டு வந்த காந்திக்கு எதிரிகள் உண்டு. ஆனால் நம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மேதை அப்துல் கலாமுக்கு எதிரிகள் இல்லை என்பது தானே சகோதரர்களின் நிதர்சனம்.